அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தனை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உத்தமன் இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் முழுவதுமாக பாவம் பெருகினது. ஒருவர் கூட பாவம் இல்லாதவர்களாக அல்லாதவாறு எல்லாமே முழுவதுமாக அப்படி பாவத்தில் மிகுந்திருக்கிற வேளையில் தேவன் ஒரே ஒருவரை மாத்திரம், நோவா மாத்திரம்தான் நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். இப்போ வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே, நோவா இருந்த காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப எல்லாமே முழுமையாக தேவன் நியாயம் தீர்க்கிறார். இந்த மனுஷனுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து பாவம் பெருகினதுனால நியாயம் தீர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, நோவா மாத்திரம்தான் நீதிமானாக இருக்கிறான். அப்படி இருக்கிற காரியத்தை நன்கு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லோரும் பாவத்துக்குள்ளானவர்கள். அதனால தான் ஜலத்தினால நான் அழிப்பேன்ட்டாரு. அப்படி பார்க்கும்போது நோவாவோட இருந்த 8 பேர் மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. மீதி எல்லாரையும் அழிச்சாரு. அப்படி அழிக்கப்பட்டவர்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்து எழுந்த பின்னாடி அந்த ஆவியில் அவர் என்ன நேராக போயிட்டு அந்த நோவா காலத்தில் இருந்தவங்க எல்லோருக்காக ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். இங்கே வாசனம் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஆவியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதலாவது செய்த காரியம், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த 8 பேர் மட்டும்தான். மீதி எல்லோரும் மரித்தார்கள். ஆனாலும் கிருபையின் பிரமாணம் என்பது அதுதான். மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இரட்சிப்பை அளிக்கிறார். ஏன் ரட்சிப்பை அளிக்கிறார்னா, அவர்களிடத்தில் ஆண்டவர் கேட்டது, ஏன் உங்களுக்கு நோவா எல்லா காரியத்தையும் கூட பாவத்திலிருந்து நீங்கள் எல்லாம் விலகி பரிசுத்தல் வாங்கன்னு சொல்லும்போது ஏன் கேள்விப்படையில அப்படின்னும் போது, அப்போ அவங்க சொல்கிறது எல்லா காரியமும் ஆமாம், நோவா சொன்னார் ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் மலையை குறித்து எங்களுக்கு தெரியாது என்று. அந்த காரியத்தின்படி அவர்களுடைய வார்த்தைகள் நம் ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதன்படி எல்லோருக்குமாக ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் மாமிசமான யாவோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். இது கடைசி காலத்திலும் இதே சம்பவிக்கும். இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்கும் போது சகலத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அங்கே மனசாட்சியின் பிரமாணத்தின்படி அங்கு இது நாள் வரை நாம் இவரை அறியாமல் இருந்து விட்டோம் என்று அவர்கள் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது எல்லோரும் ரட்சிப்பை அடைவார்கள். சரி, இந்த காரியத்துக்காக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.